இந்த வீடியோவில் லைனக்ஸில் ஃபைல் ஆர்கைவிங் அண்ட் ஃபைல் கம்ப்ரஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஃபைல் ஆர்கைவிங் அப்படிங்கிறது என்ன அண்ட் ஃபைல் கம்ப்ரஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபைல் ஆர்கைவிங். ஃபைல் ஆர்கைவிங் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட லைனக்ஸ் மிஷினில் ஒரு 10 ஃபைல்ஸ் இருக்குது. இந்த 10 ஃபைலையும் வந்து நான் ஒரு பேக்கப் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஒரு 10 ஃபைலையும் தனித்தனியாக காப்பி பண்ணி ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு பதிலாக நான் ஆர்கைவிங் கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த 10 ஃபைலையும் ஒரு சிங்கிள் ஃபைலாக ஆர்கைவ் பண்ணி ஒரு இடத்துல என்னால் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபைல்ஸை குரூப் பண்ணுற கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கைவிங். ஃபைல் கம்ப்ரஷன். ஃபைல் கம்ப்ரஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபைல் ஒரு 10 MBக்கு இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஸோ அதோட சைஸை ரெடியூஸ் பண்ணி சேவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். இந்த ஆர்கைவிங் அண்ட் கம்ப்ரஷன் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட லைனக்ஸ் மிஷினில் ஒரு பேக்கப் எடுக்கணும். அந்த பேக்கப் எடுக்கக்கூடிய ஒரு ஃபோல்டரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 MB இருக்குது. ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ள மல்டிபிள் ஃபைல்ஸ் இருக்குது. மல்டிபிள் ஃபைல்ஸ் மீன்ஸ் ஒரு 10 இல்லை 20 ஃபைல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இந்த ஆர்கைவிங் கான்செப்டை யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த ஃபோல்டருக்குள்ள இருக்க மல்டிபிள் ஃபைல்ஸையும் வந்து ஒரு சிங்கிள் ஃபைலாக வந்து நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியும். அண்ட் ஒன்ஸ் அதை கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கம்ப்ரஷன்ங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி நம்மளால அந்த 20 MB ஃபைலை வந்து 10 MB ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வந்து உங்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு கான்செப்ட். இந்த கம்ப்ரஷன் அண்ட் ஆர்கைவிங் வந்து லைனக்ஸில் மட்டும் கிடையாது, விண்டோஸ்லையும் கூட அப்ளை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேபி ஒரு ஜிப் பண்ணி மெயில் அனுப்பியிருக்கலாம் ஏதோ ஒரு ஃபைலை. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் யூசர்ஸ்க்கு வந்து கேஸஸ்க்கு வந்து இந்த கம்ப்ரஷன் அண்ட் ஆர்கைவிங் கான்செப்ட் வந்து யூஸ் ஆகும். லைனக்ஸில் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்ரஷன் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா gzip, bzip. ஸோ இது ரெண்டு தான் வந்து காமனாக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடு. இதில் gzip அப்படிங்கிற மெத்தடு தான் வைடாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபைல் கம்ப்ரஷன் மெத்தட். அண்டு இன்னொரு மெத்தடும் இருக்குது, அது வந்து bzip. ஸோ ரெண்டு டைப்லையும் வந்து நம்ம எப்படி ஃபைல் ஆர்கைவ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இப்போ பார்க்கலாம். அண்ட் இந்த ஃபைல் ஆர்கைவிங் அண்ட் கம்ப்ரஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டார். டார் அப்படிங்கிறதுக்கு டேப் ஆர்கைவ் அப்படிங்கிறது மீனிங். ஸோ ஒரு ஃபைலை ஆர்கைவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் வந்து இந்த டார் கமாண்ட். அண்டு ஆர்கைவ் பண்ண ஃபைலை கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு இந்த டார் கமாண்டை யூஸ் பண்ணி நம்மளால பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறது வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ லைனக்ஸில் டார் கமாண்டை யூஸ் பண்ணி எப்படி ஒரு டைரக்டரி இல்லை ஃபைலை வந்து ஆர்கைவ் பண்ணுறது அண்டு ஆர்கைவ் பண்ண அந்த ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை பார்த்ததுக்கு அப்புறமா எப்படி ஆர்கைவ் பண்ண ஒரு ஃபைலை கம்ப்ரஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 டைப்ல கம்ப்ரஸ் பண்ணலாம். ஸோ இந்த 2 டைப்பும் என்னன்னு பார்த்தீங்கன்னா gzip அண்ட் bzip 2. இந்த ரெண்டும் வேற ஒன்றும் இல்லை, வேற வேற அல்காரிதம், அதாவது கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அல்காரிதம்ஸ் மட்டும்தான் வந்து வேற வேற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எது வேணாலும் உங்களுக்கு தேவைப்பட்டதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆர்கைவ் பண்ண ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் வந்து .gz அப்படின்னு எண்ட் ஆனிச்சு அப்படின்னா அந்த ஆர்கைவ் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா gzip கம்ப்ரஷனை யூஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணப்பட்ட ஒரு ஃபைல். அதே மாதிரி அந்த ஆர்கைவ் ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் .bzip2 bz2 அப்படின்னு எண்ட் ஆனிச்சு அப்படின்னா அந்த ஃபைல் வந்து bzip2 அல்காரிதம் யூஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணப்பட்ட ஒரு ஃபைல். ஸோ இந்த 2 மெத்தட்லையும் வந்து எப்படி ஆர்கைவ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபைல் ஆர்கைவிங் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். அதுக்கு நம்ம டார் கமாண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கமாண்டோட சின்டெக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார் அப்படின்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டுட்டு -c. சி அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட். ஸோ நம்ம கிரியேட் அப்படின்னு கொடுக்கறதுக்கு சி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஆல்ரெடி நான் இந்த டாக்குமெண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ சி அப்படின்னா ஆர்கைவ் வித்தவுட் கம்ப்ரஷன். ஸோ ஒரு ஆர்கைவ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி. இது வந்து மேண்டேட்டரி ஆப்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து வி. இந்த வி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ உங்களுக்கு அந்த கமாண்டோட அவுட்புட் வந்து வேணும் அப்படின்னா வி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எஃப் அப்படிங்கிறதுக்கு ஃபைலோட நேம் மென்ஷன் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். ஒன்ஸ் நீங்கள் CVF அப்படின்னு கொடுத்துட்டு ஆர்கைவ் பண்ணுற ஃபைலோட நேம் என்ன வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் test.tar. இந்த டார் கமாண்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்கைவ் பண்ணக்கூடிய ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா .tar அப்படின்னு எண்ட் ஆகணும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டார் ஸ்பேஸ் விட்டு CVF கிரியேட் வெர்போஸ் அவுட்புட் அண்டு ஃபைலோட நேம் எஃப் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டு அந்த ஆர்கைவோட ஃபைல் நேம் வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எந்த ஃபைலை இந்த ஆர்கைவ்ல ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இந்த /home techno பாத்தில்
ஃபைல் ஒன் ஃபில்டர் டாட் டெக்ஸ்ட், ஃபைல் டூ எடிட் டாட் டெக்ஸ்ட். ஸோ இந்த 4 டெக்ஸ்ட் ஃபைலையும் நான் வந்து ஆர்கைவ் பண்ண போறேன். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை மென்ஷன் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தோன்னே எனக்கு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 ஃபைலும் வந்து ஷோ ஆகுது. இப்போ நான் எல்எஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு டெஸ்ட் டாட் டார் அப்படிங்கிற இந்த ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஆர்கைவ் பண்ண ஃபைலில் என்னென்ன கண்டென்ட் இருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாமல் எப்படி பார்க்கறது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஸோ அதுக்கு டார் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு -TVF. இதுல டி அப்படிங்கிற ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா கண்டென்ட்டை வந்து வியூ பண்றதுக்கு, அந்த வி அப்படிங்கிறது வெர்போஸ் அவுட்புட், எஃப் அப்படிங்கிறதுக்கு ஃபைல் நேம் அப்படிங்கிறது மீனிங் கொடுத்துட்டு எந்த ஆர்கைவ் ஃபைலோட கண்டென்ட் நம்ம வியூ பண்ணுமோ அந்த ஃபைலோட நேம் வந்து மென்ஷன் பண்ணி என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அதுக்குள்ள என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து ஃபைலோட ஆர்கைவ் ஃபைல் வந்து எப்படி கிரியேட் பண்றது அண்ட் கிரியேட் பண்ண அந்த ஆர்கைவ் ஃபைல்ல என்ன கண்டென்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ரீட் பண்ணி பார்க்கறத வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எக்ஸ்ட்ராக்ட் பண்றது. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த டார் கமெண்ட் யூஸ் பண்ணி நம்மளால ஆர்கைவ் அண்ட் கம்ப்ரஷன் வந்து பேக்கப்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது ஒரு லைவ் எக்ஸாம்பிள். என்ன அப்படின்னா என்னோட ஃபைல்ஸ் வந்து டெலீட் ஆயிடுச்சு, பட் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஆர்கைவ் பண்ணி வச்சிருக்கேன். இதை நான் இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு டார் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு -X. எப்படி நம்ம கிரியேட்டுக்கு சி அப்படின்னு கொடுக்குறோமோ அதே மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு எக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஃபைலோட அவுட்புட்டை வந்து வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா வி அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணணும். அண்ட் எஃப் அப்படிங்கிறதுக்கு ஃபைல் நேம் அப்படிங்கிறது மீனிங் கொடுத்துட்டு எந்த ஆர்கைவ் ஃபைலை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுமோ அந்த ஃபைலோட நேம் வந்து மென்ஷன் பண்ணி என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் நான் இந்த ஃபைல்ஸை டெலீட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் எல்எஸ் கொடுத்த போது எனக்கு அந்த ஃபைலோட நம்ம டெலிட் பண்ணனால எனக்கு வந்து ஷோ ஆகலை. இப்போ நம்ம ஆர்கைவ் பண்ண ஃபைலில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு எல்எஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம வந்து ஃபைல் ஆர்கைவ் ஃபைல் வந்து எப்படி கிரியேட் பண்றது, எப்படி கண்டென்ட்டை வியூ பண்ணி பார்க்கறது அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் gzip ஃபார்மேட்ல எப்படி ஆர்கைவ் பண்ணி கம்ப்ரஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த test.tar வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். சேம் அதே ஃபைல்ஸ் வந்து இப்போ வந்து நம்ம gzip ஃபார்மேட்ல ஆர்கைவ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ண போறோம். அதுக்கு நம்ம டார் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு ஆஸ் யூஸ்வல் நம்ம ஒரு ஆர்கைவ் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ சி அப்படின்னு கொடுத்தாச்சு. அண்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுக்க போற ஒரு ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா gzip ஃபார்மேட்ல கம்ப்ரஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா இசட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க டார் ஆர்கைவ் கிரியேட் பண்ணும்போது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா gzip ஃபார்மேட்ல கம்ப்ரஸ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இசட் யூஸ் பண்ணிட்டு ஆஸ் யூஸ்வல் வி வெர்போஸ் அவுட்புட்டுக்கு அண்ட் எஃப் கொடுத்துட்டு நம்ம ஃபைலோட நேம் மென்ஷன் பண்ணணும் இல்லையா. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா test.tar. ஸோ test.tar அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டெஸ்ட் அப்படிங்கிற நேம்ல ஒரு ஆர்கைவ் ஃபைல் கிரியேட் ஆகுது. ஸோ test.tar ஆர்கைவோட எக்ஸ்டென்ஷன் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா .tarன்னு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் ஆர்கைவ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா கம்ப்ரஸ் பண்ணணும். அண்ட் கம்ப்ரஸ் பண்றதுக்கு gzip ஃபார்மேட்டுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் gz அப்படிங்கிறது அதோட எக்ஸ்டென்ஷன். ஸோ .gz அப்படின்னு என்ன ஆச்சுன்னா அது gzip ஃபார்மேட்ல கம்ப்ரஸ் பண்ணப்பட்ட ஒரு ஃபைல். நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெஸ்ட் அப்படிங்கிற நேம் கொடுத்துட்டு ஆர்கைவுக்கு .tarன்னு மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் gzipல கம்ப்ரஸ் பண்ணியிருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்றதுக்கு .gz அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனை கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு இப்போ நம்ம அந்த ஃபைல்ஸை மென்ஷன் பண்ணணும். என்னென்ன ஃபைல்ஸ்லாம் நம்ம ஆர்கைவ் பண்ணணுமோ அந்த ஃபைலோட நேம்லாம் இப்போ இதில் கொடுக்கணும்.
நமக்கு இப்போ test.tar.gs அப்படிங்கிற ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இந்த ஆர்கைவ் அண்ட் கம்ப்ரஷனுக்கு நடுவில் இருக்க வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ ஷோ பண்றேன். நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஜிசிப் ஃபார்மேட்ல ஆர்கைவ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ண ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ கம்ப்ரஸ் பண்ணாமல் ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு டார் ஸ்பேஸ் சிவிஎஃப் அப்படின்னு கொடுத்துட்டு test.tar நம்ம ஆர்கைவ் மட்டும் தான் பண்ண போகிறோம். அதுக்காக டாரோட என்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் ஆர்கைவ் பண்ணோம் அதை மென்ஷன் பண்ணுவோம். இந்த 4 ஃபைல் தான் நாம வந்து ஜிசிப் ஃபார்மேட்ல ஆட் பண்ணி வச்சிருக்கோம். இதே 4 ஃபைலையும் நாம வந்து ஆர்கைவ் மட்டும் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். இப்போ நம்ம ls-lh அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பாருங்க test.tar.gz ஓட ஃபைல் சைஸ் வந்து 470 பைட்ஸ்ல இருக்கு. பட் test.tar அப்படிங்கிற ஃபைலோட சைஸ் வந்து பாருங்க 10 KB இருக்கு. ஸோ இது வந்து ஒரு மேஜர் டிஃபரன்ஸ். ஆர்கைவ் பண்ணா உங்களுக்கு வந்து கம்ப்ரஸ் ஆகாது, அதாவது ஃபைலோட சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகாது. அண்ட் நீங்க அந்த ஃபைல் சைஸ் ரெடியூஸ் பண்றதுக்கு கம்ப்ரஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, இப்போ gzip ஃபார்மேட்ல நம்ம கம்ப்ரஸ் பண்ண ஃபைலோட அவுட்புட்டை வந்து பார்க்கலாம். ஸோ அவுட்புட் பார்க்கறதுக்கு tvf அப்படின்னு கொடுத்துட்டு அந்த ஃபைலோட நேம் வந்து மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஆர்கைவ் ஃபைலுக்குள்ள இருக்க ஆர்கைவ் ஆனி கம்ப்ரஸ் ஆன ஃபைலுக்குள்ள இருக்க அவுட்புட்டை வந்து, அதாவது கண்டென்ட்ஸ் வந்து நமக்கு லிஸ்ட் பண்ணும். ஓகே, அகைன் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்குவோம். ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து gzip ஃபார்மேட்ல ஆர்கைவ் பண்ண ஃபைலோட கண்டென்ட்ஸை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு டார் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு ஐஃபன், இதுக்கு முன்னாடி நம்ம ஆர்கைவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் இல்லையா, அதே ஆப்ஷன் தான் எக்ஸ். இதுல நம்ம gzip ஃபார்மேட் அப்படிங்கிறதுனால z அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டு vf வெர்போஸ் அவுட்புட் அண்ட் ஃபைல் நேம் கொடுத்துட்டு எந்த ஆர்கைவ் ஃபைலை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் அதோட நேமை மென்ஷன் பண்ணி என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆயிருக்கும். நான் gzip ஃபார்மேட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து bzip2 ஃபார்மேட்ல எப்படி வந்து கம்ப்ரஸ் பண்றது அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம bzip2 ஃபார்மேட்ல கம்ப்ரஸ் பண்றதுக்கு டார் ஸ்பேஸ் விட்டு ஐஃபன் ஆஸ் யூஸ்வல் நம்ம கிரியேட் பண்றதுக்கு சி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுப்போம். அண்ட் ஜே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபைலோட கம்ப்ரஷன் அல்காரிதம் வந்து bzip2 அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுவோம். அண்ட் ஆஸ் யூஸ்வல் vf அப்படிங்கிறது வெர்போஸ் அவுட்புட் அண்ட் எஃப் அப்படிங்கிறது ஃபைலோட நேம். test.tar அப்படிங்கிறது ஆர்கைவோட எண்டு அண்ட் .bz2. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி bzip2 ஓட அவுட்புட் வந்து பாத்தீங்க அப்படின்னா .bz2 அப்படிங்கிறது எக்ஸ்டென்ஷன்ல வந்து எண்ட் ஆகும். கொடுத்ததுக்கு அப்புறமா என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இதுல ஆர்கைவ் பண்ணணுமோ அந்த ஃபைல்ஸோட நேம் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா tar.bz2 அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இந்த ஃபைலில் இருக்க கண்டென்ட்ஸை வியூ பண்ணி பார்க்கறதுக்கு ஆஸ் யூஸ்வல் tar -tvf அப்படின்னு கொடுத்துட்டு test.tar.bz2 அப்படிங்கிற ஃபைலை மென்ஷன் பண்ணி என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபைலுக்குள்ள இருக்க கண்டென்ட்ஸ்லாம் வந்து வியூ ஆகும். ஆஸ் யூஸ்வல் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிக்குவோம். டெலிட் பண்ணிட்டு இப்போ bz2 ஃபார்மேட்ல இருக்க இந்த ஃபைல்ல இருக்க ஆர்கைவ் ஃபைல்ல இருக்க கண்டென்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். அதுக்கு ஆஸ் யூஸ்வல் டார் ஸ்பேஸ் ஐஃபன் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு எக்ஸ் அண்ட் jzip ஃபார்மேட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்காக bzip ஃபார்மேட்ல இருக்க ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்காக j அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டு df கொடுத்துட்டு test.tar.bz2 அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகும்.
ஸோ இது ஓவராலாக நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நான் வந்து ஃபைல்ஸ் தான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னோட கரண்ட் பாத்தில் டிஎன்டி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. இந்த ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபைல்ஸ்லாம் இருக்கு. ஆல்மோஸ்ட் இதோட சைஸ் வந்து ஒரு 4 MB கிட்ட இருக்கும். .1 MB இருக்கு. இந்த டைரக்டரியை வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ண போறோம். என்னென்ன ஃபார்மேட்லன்னு பார்த்தீங்கன்னா gzip ஃபார்மேட் அண்ட் bzip2 ஃபார்மேட், ரெண்டு ஃபார்மேட்லையும் கம்ப்ரஸ் பண்ண போறோம். அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். tar-c v gzipக்கு z மென்ஷன் பண்ணிட்டு vf அப்படின்னு கொடுத்துட்டு tnt 1.tar.gz. ஸோ நம்ம ஃபைலோட ஃபார்மேட்டை கரெக்டாக மென்ஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன டைரக்டரியை கம்ப்ரஸ் பண்ணணுமோ அந்த டைரக்டரியோட நேம் கொடுத்து என்டர் கொடுத்தாச்சு. இப்போ நான் ls-lhன்னு கொடுக்குறேன். என்னோட டைரக்டரியோட சைஸ் வந்து என்ன சொன்னுச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம du கமாண்ட் யூஸ் பண்ணும்போது 4.1 MB சொன்னது. இப்போ நம்ம ஆர்கைவ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ண ஃபைலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3.7 MB. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.4 MB வந்து நமக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு. இது வந்து ஸ்மால் சைஸ் ஃபோல்டர் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து பெரிய டிஃபரன்ஸ் தெரியல. இதே நீங்கள் வந்து ஒரு 10 GB 20 GB வந்து நீங்கள் ஆர்கைவ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணும்போது அதோட டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த டிஎன்டி டைரக்டரியை ரிமூவ் பண்ணிடுறேன். கம்ப்ளீட்டாக என்னோட டிஎன்டி டைரக்டரி போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பேக்கப்ல இருந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு tar-extract zip vf கொடுத்துட்டு tnt 1.tar.gz அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. பாருங்க, டைரக்டரியும் திரும்ப வந்துடுச்சு. ஸோ இதே bzip2 ஃபார்மேட்ல எப்படி நீங்க ஒரு டைரக்டரி ஆர்கைவ் பண்றது அப்படிங்கிறத நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்றேன். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ நம்ம இந்த ஆர்கைவ் ஃபைல்ல ஒரு பர்டிகுலர் சிங்கிள் ஃபைல் மட்டும் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதையும் வந்து இப்போ பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இதில் இருக்க edit.text இங்கே இருக்கு. இதை மட்டும் நான் ரிமூவ் பண்றேன். இப்போ நம்ம கிட்ட 4 டெக்ஸ்ட் ஃபைல் இருந்துச்சு. அதில் edit.text ஃபைலை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். என்னோட ஆர்கைவ்ல வந்து இந்த edit.text இருக்கு. இந்த ஒரு ஃபைலை மட்டும் நான் ரிமூவ் பண்றதுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, tar-xvf ஆஸ் யூசுவல் கொடுத்துட்டு, ஸோ நம்ம ஆர்கைவ் பண்ண ஃபைல்ல இருந்து மட்டும் தான் இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். அதனால நான் எந்த கம்ப்ரஷன் ஆப்ஷனையும் வந்து இதில் மென்ஷன் பண்ணல. கொடுத்துட்டு நம்ம எந்த ஆர்கைவ்ல இருந்து இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோமோ அந்த ஆர்கைவ் ஃபைலோட நேம் கொடுத்துட்டு என்ன ஃபைலை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் அந்த சிங்கிள் ஃபைலோட நேம் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா அது மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடும். ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஆப்ஷன். இதனால மேபி உங்களுக்கு சம் கேசஸ்ல வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்தராக இதில் நீங்கள் என்னென்ன கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஓன் லேர்னிங்கில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு ஃபோல்டரை வந்து நீங்கள் ஆர்கைவ் பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்க ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆர்கைவ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். அண்ட் சிங்கிள் ஃபைல்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அண்ட் கம்ப்ரஷன் ரேஷியோ இது எல்லாமே வந்து நீங்களே சர்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது வந்து ஃபெமிலியரைஸ் ஆகும்.